ஹேய் நண்பா நண்பீஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தனையோ நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படம் பார்த்தாலும் நமக்கு போர்டிக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் ஏதோ படமா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படி கொடுக்கலாம். ஆனால் ஒரு படத்தை பார்க்க முடியாத மாதிரி படம் எடுத்தாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ படம் பார்த்துருப்பீங்க. தக் லைஃப் சொல்லுவீங்க எதை எடுத்தாலும். தக் லைஃப் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். அது யாருன்னா நீங்களே அந்த காட்சியில் பாருங்கள். இந்த டைட்டில் கூட பிரச்சனை இல்லை. அதில் நடித்தவன் யார் தெரியுமா? வனிதா மேடமும் ராபர்ட் மாஸ்டர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ஓகே கைஸ், இந்த படத்தை பற்றி சொல்லுறது இது ஃபுல்லாக ரோஸ்ட் அடிக்க போகிற இந்த படத்தை ஜஸ்ட் ஒரு ரோஸ்ட்டுன்னு ஜஸ்ட் ஃபார் ஃபன்காக. இது சும்மா யாரையும் இரிட்டேட் பண்ணுவோம், யாரையும் நான் அவங்களுக்கு குறை சொல்லுவோம். எல்லாம் நல்லா அடிச்சுக்கான படத்தில். ஆனால் அந்த எல்லாம் பிடிச்சிக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்களும் பிடிக்காது. எல்லா யூடியூப்பில் பார்த்தாலும் ரோஸ்ட் வீடியோ தான் வந்துருக்கு. என் மற்ற யூடியூப்பை திறந்தாரு. ஓகே கைஸ், இப்போ ஓவராக பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? முடிச்சிடலாமா? இந்த வீடியோவின் நோக்கம் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் வரும் கருத்துக்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இங்கு காட்டப்படும் ரோஸ்ட், காமெடி எல்லாம் ஃபன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் மாத்திரமே. எதுவும் ஹேட் அல்லது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் செய்யப்படவில்லை. ஓப்பன் பண்ண ஒரு சீன் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அது யாரையோ கூட்டு போகிற மாதிரி அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுற ஓகே, ஆனால் எப்படி காட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களே இந்த உலகத்தை தமிழ் சினிமாவில் கூட இந்தியன் சினிமாவில் கூட போய் காட்டுறது கிடையாது. எந்த இடத்த அங்க பாரியா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க விட்டுறான். ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறான் பாருங்க, மேடமுக்கு பர்த்டேயாம் 40 வயசு ஆகுது அவருக்கு. ஆனால் கடைசியாக கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க, தொடர தள்ளி I'm not 40. It's not my birthday. பார்க்கறதுக்கு பாதி ஆண்டிமாக இருக்காங்க. இவங்களுக்கு 40 இல்லையா? 40 இல்லைன்னா இரிட்டேட் பண்ணக்கூடாதான். உலகத்தில் எந்த மாதிரி கேவலமாக இருக்கலாம், படமும் கேவலமாக தான், பிரச்சனை இல்லை. பாட்டு அப்படி தான் இருக்குது. ஐயோ, பாட்டு கேட்க முடியுமா அந்த உலகத்தில்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. மூவி பாட்டோ தக் லைஃப் பாட்டே பரவாயில்ல. திடீர்னு அவர் ஆன்டிங்களும் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மொக்கமாக இந்த இடத்துல என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்படியாவது 40 வயசு ஆயிடுச்சு, உனக்கு குழந்தை வர இல்லையான்னு எல்லாம் தெரியல கேட்காங்க நினைக்கேன். அந்த சீனில் தான் திடீர்னு குழந்தை பற்றி இவருக்கும் ஆசை வந்துருச்சு. கடைசியில் அது அடுத்து வந்து கேட்க போகிறான் ரோபஸ் மாஸ்டர்கிட்ட. மேடம் வந்து திடீர்னு கேட்காங்களாம். அவங்ககிட்ட என்ன கேட்க நீங்க கேளு. அருண், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அருண். நடக்கிறத பேசு. அது கன்றாவியான ஃப்ளாஷ்பேக் நீங்கள் பார்த்ததே கிடையாது இந்தியாவில். சரி, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்னா நீங்களே பாருங்கள். என்னென்னா, மேடமும் நம்ம கணேஷ் அங்கிளும் சேர்ந்து ஒரு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சோஃபாவில் உட்காந்து. திடீர்னு ஏதோ பீஸா ஆர்டர் பண்ணிக்காங்க. அவங்க திறக்கலான்னு போகும்போது திடீர்னு பீஸாவுக்கு பதிலாக நம்ம மாஸ்டர் உள்ளே வர்றாரு. அதுலேருந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாரு அந்த இடத்துல. இவங்க என்னெல்லாம் பண்ணுறா நீங்களே காட்சியை பாருங்கள் சார். என்னால் முடியல, என்னால் சொல்லக்கூட முடியாது அது வாய. Excuse me. What is excuse me sir? மொத்தம் கேக்குறாங்க. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மா. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். అడుగు నీకే హక్కు ఉంది హక్కు. கட்டி பிடிக்க சொல்றாங்க. கமல் படம் பாத்துட்டேன். వెక్కమా press. I will call the press. I will make sure the press covers this information. என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? கடைசியில் ஒரு செஞ்சிங்க பாருங்க, அது மட்டும் நான் ஏற்றுக்கவே முடியாது. இந்த சீனை சொல்லுவேன். ஓகே. ஐயோ, இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். அந்த சீனில் என்னெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டா மேடம் வந்து வெட்டிட்டு அங்க இருந்து காலேஜுக்கு 8 மணிக்கு போவீங்க. காலேஜ் போயிட்டு மாமா உனக்கு டாட்டா சொல்ல, நீ அவனுக்கு டாட்டா சொல்ல போன அப்புறம் உள்ள பேருக்குன்னு போயிட்டு கடமைக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் டீம் கொடுத்துட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படா நீங்கள் இந்த ஃபேஸ் வச்சு எப்படி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லலாம்? ஆக்சுவலி காய்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னு பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தை வேணுக்கா என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்களேன். எனக்கே அது பார்க்க முடியல. நீங்கள் காட்சியை பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவுட்டு பாருங்க. தெரியும் என்ன அருண், ஒரே தூசியா இருக்கு. தட்டி விடுமா. செகண்ட் அட்டெம்ப்ட் பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா?
டிஸ்டர்ப் பண்ற தேர்ட் அட்டம்ப்ட்ல எப்படிலாம் சேர்ந்துட்டாங்க ஆச்சு. ஏன்னா நீங்களே பாருங்க இந்த சீன். நைட் டியூட்டி அது பேங்க் ஆங்கலையா அது இந்த ட்ரெஸ்லையா ஏமா ஏய் அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருவேன் பார்க்க முடியலப்ப படத்தை மாஸ்டருக்கு ஃபேமிலி பிளான் பண்ணும்போது இருந்துச்சு. அவங்க வனிதா மேடம் தெரிஞ்சிச்சு. திடீர்னு என்ன பண்ணுறா, திடீர்னு எங்கே கூப்பிட்டு போகிறோன்னு தெரில. கூப்பிட்டு போய் அங்கே விட்டுட்டு போகிறோம். நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம வேட்டை கூப்பிட்டு போகிறோம். நம்ம தாமு சார்கிட்ட, நம்ம குக்குத்து கோமாளியோட செஃப் மாஸ்டர் அவங்க. ஆனால் இந்த படத்தை அடிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கெல்தி. எனக்கு மனசே கேட்கல. சரி, திடீர்னு கோவத்தில் கோச்சிட்டு போயிட்டாங்க அந்த சீனில். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க சீனில். ஹவு இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்க. தெரியல. திடீர்னு என்ன இருக்கும், திடீர்னு குடும்பத்தோடு ஏதோ பண்ணுவாங்க, இதை எப்படியா வர வைப்பாங்க. அவனை வர வச்சு அவனை ஏதோ ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அவன் தான் அப்பான்னு. கடைசியில் அவ்வளோதான், இந்த படத்தை குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, குழந்தை பிறந்துச்சு. இவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி என்டிங் அதெல்லாம். இதுக்கு மேலே நான் படம் பார்த்தது ஃபுல் படத்தை கொஞ்சம் பார்க்க முடியல. நானே ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன் இந்த படத்தை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ரோஸ் வீடியோ பிடிக்குன்னா, இந்த மாதிரி ரோஸ் வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த படம் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏதோ இது புது சேனல், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நாங்கள் ஓகே கைஸ்.